42 overs. 4 பந்து மீதம் இருக்கு. சோ ஸ்ரீ சரணி அகைன்ஸ்ட் ஐபோங் காக்கா. சோ அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்கணும். இப்போ வைக்கலாம்ல? வைக்கலாம் தான். ஏன்னா 10 ரன் வேணுன்ற பட்சத்துல போக மாட்டாங்களோ அப்படின்னு இருக்கு. இவங்க பண்ண டர்ன்னால ஒரு ஸ்லிப் வச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஹார்மண்ட் என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்ம இங்கேருந்து சொல்ல முடியாது. பார்ப்போம். அது கண்டிப்பா ஒரு ஸ்லிப் வைக்கலாம். ஏன்னா கடைசி 2 விக்கெட்கள் இருக்கு. ஐபோங் காக்கா மோர் நோன் ஃபார் அவங்களோட பவுலிங் ஸ்கில்ஸுக்கு. விக்கெட் எடுத்தாங்கன்னா நடினி மேல பிரஷர் இருக்கும். டாப் கிளாஸ் டெலிவரி. 3 பாலா வந்து பீட்டன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு ஃபீல்டர் அவங்க வைக்கிறது வந்து நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பால் அவங்க வந்து லெக் சைடில் தான் ஆட பார்க்குறாங்க. ஸோ அது டாப் ஏஜ் வாங்கி போகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா ஒரு ஸ்லிப் வைக்கலாங்க. ரேணுக்கு அந்த ஷார்ட் ஃபைன்ல இருக்காங்க. மேபி அவங்கள அந்த பொசிஷன் மாத்தலாம். சூப்பர் சூப்பர். டாக்டரோட முடிவுக்கு வருது. 229 for 8. இப்போ 9வது விக்கெட் எடுக்கறாங்க. மேட்ச் இன்னும் முடியலங்க. இன்னும் ஒரு விக்கெட் மீதம் இருக்கு. சூப்பர் சூப்பர். ரன் அவுட். சூப்பர் சூப்பர். கலக்கிட்டு இருக்காங்க. மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சரியான த்ரோ. நல்ல ஒரு டேக் ஃப்ரம் ரிச்சா. சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட 9வது விக்கெட்டை இழக்கிறாங்க. 1 விக்கெட் அவே இந்தியாவுக்கு. ஒரு சிங்கிள் தட்டிட்டு ஓடுறதுக்கான ஒரு முயற்சி. காக்கா ஒரு ரன்னுக்கு அவுட்டே இருக்காங்க. ரன் அவுட்ல 246 for 9. சூப்பர் சூப்பர். இந்தியா வின். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து and இப்போ இந்தியா கஷ்டங்களை உடை, கதவுகளை உடை. இந்த இந்தியன் டீம் சரித்திரம் படிச்சிருக்காங்க இன்னைக்கு டிஒய் பாட்டில் ஸ்டேடியம்ல. இத்தனை ஆண்டுகள்